ரொம்ப கஷ்டமாக இருக்கா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப டயர்டாக இருக்கா, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. ரொம்ப குழப்பமாக பயமாக இருக்கா, கொஞ்சம் நிதானமாக அமைதியாக இருங்க. ஆனால் இந்த பயம், இந்த குழப்பம், இந்த கஷ்டம், இந்த டயர்ட்னஸ் எல்லாம் உங்களை விட்டு போனதுக்கப்புறமும் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்துட்டு நாளைக்கு பண்ணலாம், நாளை கழிச்சு பண்ணலான்னு ஒவ்வொரு விஷயமா ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணி தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அங்கே வளர்ச்சி இல்லை. வளர்ச்சி எங்கே தெரியுமா இருக்கு? நீங்கள் தினமும் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப சேலஞ்சிங்காக, தினம் உங்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்குற மாதிரி, உங்களை ரொம்ப டயர்டாக்குற மாதிரி, உங்களை இன்னும் சோர்வாக்குற மாதிரி, ஏன் உங்களை தினமும் அள வைக்கிற மாதிரி, உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அங்கே தான் உண்மையான வளர்ச்சி இருக்குது. அதுதான் உங்களை இன்னும் ஸ்ட்ராங்கான, சேலஞ்சிங்கான ஒரு மனுஷனாக மாற்றும். வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்தையும் தாங்குற அளவுக்கு உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அது கொடுக்கும். எந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்போ தான் வரும். ஸோ நீங்கள் முடிவெடுங்க. Put yourself in the situation which you are challenging every day, which make you every day, which will build you every day. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே சக்ஸஸ்ங்கிறது ஒரே நாளில் நடக்கிற விஷயமோ ஒரே நாளில் கிடைக்கிற விஷயமோ கிடையாது. நான் ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பேன், ஒரு நாள் நான் நிம்மதியாக இருப்பேன், ஒரு நாள் நான் நினச்ச லைஃப் ஸ்டைலை வாழ்வேன், ஒரு நாள் நான் நினச்ச வேலையில் இருப்பேன் அப்படின்னு ஏதோ ஒரு நாளுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா சக்ஸஸ்ங்கிறது அந்த ஒரு நாள் இல்லை.